கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் தொங்கி நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை பாடுகளை ஏற்கிறார். இதோ இந்த நாளில் நாம் சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் முன்பதாக அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஐயா, ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறவராக உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்க போகிற ராஜா. கல்லறை திறந்து ஜீவனுள்ள ஜீவாதிபதி இதோ உயிர்த்தார் என்ற ஜெய கொடியை பிடிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது லூக்கா 24வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தில் இவ்விதமாக குறிப்பிடுகிறது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஆம், மரித்த கிறிஸ்து இதோ சதா காலங்களிலும் உலகை ஆட்சி புரிய வண்ணமாக அவர் உயிர்த்தார். நாமும் உயிர்த்த கிறிஸ்துவை நான் இப்போது ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பாடுவோமா? வாங்க எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவரின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஒருவரை கூட
அவர் இன்றும் நம் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாக அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். இதோ சங்கீதம் 148 வசனங்கள் 11, 12. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிரபுக்களே, கர்த்தரை துதியுங்கள், அவரை ஆராதிப்போம். அதுக்கு அர்த்தம் இந்த வசனம் என்ன உணர்த்துகிறது? உலகத்துல சிறியவர்களோ பெரியவர்களோ ராஜாக்களோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அவரை குனிந்து தாழ்மையோடு அவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். பாடுவோமா? வாலிபரே, தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தீர் துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள், செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜா இயேசுராஜா இந்த பூமியில் அரசாட்சி செய்கிறவை நாம் அல்லேலூயா என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம். ஒரு முறை கூட சொல்லுவோமா? ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை வேளையை கவனித்திருக்கிறதான பிள்ளைகளே, வாலிபரே, நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். துதித்து பாடின பாத்திரம் கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் ஐயா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தி இதோ உனக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம். அதுவுமா கடந்த நாட்களிலே ஒருவேளை நாம் கடந்து வந்த காலங்கள், நாம் வந்த சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். அவர்களே, கடந்த நாட்களில் என்னை கண்ணின் மணி போல நீ பாதுகாத்தீர்கள் ஐயா. கருத்துடன் என்னை காத்ததை நாம் இதோ நினைவு கூறுகிறேன் ஐயா. கர்த்தரையே நம்பி வாழுகிறதான உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இன்னும் அநேக காரியங்களை செய்வார். ஆடுவோமா? கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தோற்கடிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நன்றி சொல்ல ஒரு நாள் மறவாமல் நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதிக்கின்ற வேளையில் அவர் வேத வசனங்களால் நம்மை நிறைத்தருவார்.
இதோ ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் என்னை கனிமணி போல பாதுகாத்தது உண்மைதான் ராஜா. உள்ளது காலத்தில் இருந்து நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதமுள்ள நாட்களிலும் உம்முடைய கரத்தின் கருவியாக, உமக்கு பயப்படும் ஒரு மனிதனாக, மனுஷியாக, குடும்பமாக இதோ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியங்களுக்காய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் இன்று கேட்க போகிறோம். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? அருமையானவர்களே, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கப்பா. எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். ஆனால் நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருக்கின்ற இடங்களில் இருந்து ஆண்டவரே, என்னையும் உங்களுடைய திருப்பணிக்காய் நீங்க அழைக்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். காரணம், நீர் எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீர். நீர் எனக்காக இரு கரங்களையும் விரித்து கொடுத்தீர். இதோ என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை மீட்டு என்னை வழிநடத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு குறை ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். என்னில் அன்பு குறை ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிற தர வேண்டும். அன்றைய சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்மவாழ்ந்தே தேடுவோம் மந்தை சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அவர்களை நடத்துவார், அவர்களை அழைப்பார். அழைத்தது உண்மை என்றால் அவர் நமக்காக பேசுவார். கர்த்தர் மோசேயோடு ஆரோனோடு இருந்தது போல அவர் நம்மோடு இருப்பார், அவர்களோடு இருப்பார். நாம் செய்ய வேண்டிய ஊழியர்கள் என்ன? நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? மிஷனரிகள் நமக்காக அவர்கள் கால்களை அவர்கள் தேர்ந்து தீர்வட்டும் ஓடி முடிக்கி மட்டும் நமக்காக வாழ்ந்தார். அவ்விதமான நல்ல நல்ல வாழ்வை நமக்காக தேடி தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது நம்மீது விழுந்த கடமை என்பதை எப்போது வேளையில் உணர்த்துகிறார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எஸ் மாஸ்டர், நீ நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அம்மா. நீர் எங்களை ஆண்டவரை அழைக்கிறதற்காக, அழைத்த தேவன் இன்றளவு உண்மையுடையவராக இருந்ததற்காக ஐயா உம்மை ஆராதிக்கிறோம்.
உம்மை ஆட்பரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை செட்டுகளின் மறைவில் வைத்து பாதுகாப்பது போல எங்களை நீர் பாதுகாத்தீரே. அதை எங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதனை கவனிக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை வறண்ட நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறதா? இதோ என் தகப்பன் சொல்லுகிறார், அருமை சகோதரியே, அன்பு சகோதரனே, வறண்ட வாழ்க்கை செழிக்க போகிறது. அவரை ஆராதிக்கின்ற ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கை என்று செழிக்க போகிறது. நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் இதோ பெற்றுக் கொள்ளுங்க. Right now, Jesus, thank you Lord. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே, உண்மைதான் அப்பா, என்னுடைய வாழ்க்கையை வளர்ந்த ராஜா, நான் என்ன செய்வேன்? நான் எவ்விதமாக வாழ போகிறேன்? நம்பிக்கை இழைந்து இருக்கிற மனிதனாக காணப்படுகிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இப்போது வறண்ட நிலமாக காணப்படலாம். ஆனால் செழிப்பானதாக என் தேவன் மாற்ற சித்தம் கொள்ளும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? பாடுவோமா? அனாதி தீர்மானம் இதோ இந்த ஆராதனை வேளையில் உங்களை சொந்து கொள்ளுகிறதை நான் உணர்கிறேன். பாடலாமா? ஆனாதிரேவன் அடைக்கலமே, அவர் நித்திய போய எழுநாதாரமே. உங்களை ஆதாரமாக இருக்கிறவர் தேவன். பாடலாமா? ஆனாதிரேவன் அடைக்கலமே, அவர் நித்திய போய எழுநாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, தோய தேவதையவா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே, தோய தேவருடா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் கழிப்பும் ஓடிப்போ. எந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய உயர் எழுநாதாரமே. நம்முடைய வாழ்க்கை இன்று நமக்கு ஆதாரமாக இருப்பது என்ன? யோசித்து பாருங்க. இப்போது ஆறுதல் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீரே எனக்கு ஆதாரமாக இருக்கும். அவரை ஆராதிக்கும் போது வறண்ட வாழ்க்கை செழிக்கும். அருமையானவர்களே, அவருடைய அருள்னால், அவருடைய அன்பின் கரத்தினால் இதோ உங்களை அவர் தாங்கி ஆதரிக்க அவர் சித்தம் கொள்ளுகிறார். நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறார். அவர் கரங்கள் நம்முடைய தலைமையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி படும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சஞ்சலமும் தவிப்பும் இதோ இப்போது ஓடி போகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. ஹல்லேலூயா. வருத்தம் சஞ்சலமோடு இருக்கிறீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு மகளே, அன்பு மகனே, ஐயா, கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வருத்தம் சஞ்சலம் இப்போது கடந்து போகிறது. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி, ஆண்டவரே, நீர் சொல்லுகிறது உண்மை என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு களிப்பான, ஒரு சந்தோஷமான வாழ்வை தாருங்கப்பா என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஒரு முறை கூட பாடுவோமா? நம் ஆராதிக்கும் தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறார்கள்.
பிள்ளைகளே, வேற எந்த தெய்வமும் நம்மை பாதுகாக்க முடியாது. ஒரு மனிதன் மரணம் வரை கூட வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்போது இதோ ஆராதனை வேளையில் அவர் சொல்லுகிறார், நான் மரண பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கெழுநாதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. Yes, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். நன்றியோடு துதிக்கிறோம். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஐயா, நீர் எங்கள் அடைக்கலமாக, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உயமாக காணப்பட வேண்டும். உம்மை ஆராதிக்கிறதான நாங்கள் ஒரு நாளில் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் கல்லல் இருந்து அவர் புறப்படுகிறார். யூத ராஜசிங்கம் இதோ உயிர்த்தெழுந்தார். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். ஆராதனை வேளையில் எல்லாரும் இந்த கடைசி பாடலை, ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், அவர் ஜெயமாகவே நம்மை நடத்துவார், அவர் ஜெயமாகவே உங்களை நடத்துவார். ஜெய கொடியை பிடித்திடுவோம் என்று சொல்லி அல்லேலூயா பாடி, அல்லேலூயா பாடி இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். பாடுவோமா? மறந்தாலும் நான் மறவே, தீக்கத்தோராய் விட்டு விடு என்றுரை தம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே ஜெயம். அல்லேலூயா, இயேசு நாமத்துக்கே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயங்களை தருகிறவராக இதோ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கலந்துறவாட வாய்ப்பை கொடுப்போமா? காரணம், உயிரோடு இருக்கிறவரை நீங்க மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஜெய கிறிஸ்து இதோ சீசரிடத்தில் என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் தேடுகிறதான, நீங்கள் ஆராதிக்கிறதான கிறிஸ்து நானே என்று அவர் தன்னை காண்பிக்கிறார். நாம் ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டும்? ஏன் கவலையோடு இருக்க வேண்டும்? அவரை நம்பின பிள்ளைகளாகிய நமக்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜெய கிறிஸ்து, அவர் சிலுவையை வென்றார், அவர் ஜெயமாக அவர் நடந்து வருகிறார். ஒரு முறை கூட ஒரு சரணத்தை பாட போகிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை வேளையில் நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்களுமே ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா.